Hi students, welcome to our academy. நம்ம எப்படி வந்து தமிழை ஃபோக்கஸ் பண்றோமோ அதே நேரத்துல ஜிஎஸ்சி நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு கட் ஆஃப் குரூப் 4ல கட் ஆஃப் ஒரே எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம் நீ பாஸ் ஆஃப் ஃபெயிலா, பாஸ் ஆனா வேலை, பாஸ் மீன்ஸ் இந்த கட் ஆஃப் கூட வந்துட்டா உனக்கு வேலை, ஃபெயில் அந்த கட் ஆஃப் மீறி நீங்க அது கீழே வந்துட்டா உனக்கு வேலை கிடையாது. அவ்வளவுதான், ஒரே பாயிண்ட் தான். ஓகே, அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தமிழ் படிக்கிறோம். ஓகேவா, அது எப்படி படிச்சாலும் நம்ம நல்லா படிச்சிட்டோம்னாலும் ஒரு 95 அபோவ் போட்டுடலாம். அதை எடுத்து ஒரு ஆவரேஜ் நம்ம படிச்சிருந்தாலும் ஒரு 85, 80 அபோவ் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா, தாராளமா வந்து நம்ம எடுத்துடலாம். ஆனா இங்க வந்து 95 அபோவ் எடுத்தாலும் சரி, தமிழ்ல நீங்க 100க்கு 100 எடுத்தாலும் சரி, ஆனா உங்களுடைய கட் ஆஃப் அதுக்கப்புறம் நீங்க போஸ்டிங் போக போறீங்க இல்லையா, உங்களுக்கு விருப்பப்பட்ட போஸ்டிங் எனக்கு விஏஓ வேணும் சார் அப்படின்னா நீங்க விஏஓ போஸ்டிங்ல போனோம்னா நீங்க அதிக மார்க் எடுக்கணும். அப்போ இந்த மாதிரி நேரங்கள்ல உங்களுக்கு எதுதான் கை கொடுக்கும்? மேக்ஸ் 25 போட்டலாம், அதெல்லாம் சுலபம். குரூப் 2 போட்டாச்சு, குரூப் 4 அதோட ஈஸியா தான் இருக்கும் போது. அப்போ நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண போடியது 75 மார்க் கேட்கக்கூடிய ஜிஎஸ். ஓகேவா, அப்போ தமிழ் நான் ஃபோக்கஸ் பண்ண வேணாம் சொல்ல, தமிழை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சைடு பை சைடையும் நம்ம ஜிஎஸ்சி விட்டுறக்கூடாது, அதுதான் உங்களுக்கு மெயின் ரோலே பிளே பண்ண போகுது. ஓகேங்களா, அப்போ ஜிஎஸோட கட் ஆஃப் நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஜிஎஸ்ல அதிகமான விஷயங்கள் படிக்கணும். புக்கை தாண்டி ஒரு சில விஷயங்கள் வெளியே போகுது. அப்போ நம்ம இன்னைக்கு அதோட முதல் படியாக யூனிட் 7ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம், சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு PDF ஓட நான் டீச் பண்ண போறேன். இதை நான் சொல்ல போறது ஜஸ்ட் ரிவிஷனுக்காக எடுத்துக்கோங்க. என்ன அமைப்பு எந்த ஆண்டு கிரியேட் பண்ணாங்க, யார் கிரியேட் பண்ணாங்க, முக்கியமான ஃபேக்ட் தான். எல்லாமே இந்த இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் படிக்க போறது கிடையாது. நான் ஜூம் பண்ணி தெளிவாக நடத்திடுறேன். ஓகேங்களா, தமிழ் மீடியம் பசங்க காதால கேட்டுக்கோங்க, ஒரு சில விஷயங்களை கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இங்கிலீஷ் மீடியம் பசங்க இந்த PDF லிங்க் பண்றேன், அதுல மறக்காம எப்பவுமே கடைசி, ஓகேவா, கடைசியா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்வி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணணும். கடைசியா தான் நான் அந்த கேள்வி கேட்பேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட், தொடக்க கால மூவ்மெண்ட், கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூவ்மெண்ட். ராஜாராம் மோகன் ராய் அவர்களால கொண்டு வரப்பட்ட பிரம்ம சமோஜ். ஓகேங்களா, பிரம்ம சமோஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரம்ம சமோஜ் அமைப்பு. அதுக்கு முன்னாடி ராஜாராம என்ன அமைப்பு கொண்டு வந்திருந்தா அப்படின்னா ஆத்மீய சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை 1814 கொண்டு வந்திருப்பாரு. இது வந்து 1830ஆம் ஆண்டு கல்கத்தாவில் ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்படியே 3 பாயிண்ட். பிரம்ம சமோஜ் அமைப்பு எந்த ஆண்டு, எங்க தலைநகரமா, அதை எங்க வந்து தலைமையகமா வச்சிருந்தாங்க, யார் கொண்டு வந்தா, ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நாளடைவில் பிரம்ம சமோஜமே வந்து தனித்தனி அமைப்புகளா பிரியும். நம்ம அடுத்து படிப்போம். அந்த இருக்கு பாருங்க, தத்துவ போதினி சபா சொல்லிட்டு பிரம்ம சமோஜ்ல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு சபா தான் தத்துவ போதினி சபா. ஓகே, அப்ப ராஜாராம் மோகன் ராய் கொண்டாரு. ராஜாராம் மோகன் ராய் நீங்க மறக்காத ஒரே ஒரு ஃபேக்ட் அப்படின்னா சதியை ஒழித்து கட்டியிருப்பார் 1829ஆம் ஆண்டு. ஓகேங்களா, அப்ப ராஜாராம் மோகன் ராயை பொறுத்த வரைக்கும் இவருடைய புத்தகங்கள் ரொம்ப முக்கியமா தான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதே பாருங்க, இது பிரிவினை பாருங்க. சாதாரண பிரம்ம சமோஜ் எப்போ உருவாகும்னா 1878. நெக்ஸ்ட் பார்க்கலாமா, ஆத்மீய சபா இங்கே இருக்குது, எல்லா ஃபேக்டும். ஆத்மீய சபா 1814. ஆத்மீய சபா 1814, பிரம்ம சபா 1828லையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரம்ம சமோஜ் இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு அமைப்பு சாதாரண பிரம்ம சமோஜ் அப்படிங்கிற அமைப்பும் 1878 வந்திருக்கும். ஓகேங்களா, இதுல வந்து இயர் 1830 இருக்குது, 1830 கிடையாது, 1828. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மனவ் தர்ம சபா. ஓகே, இது வந்து புக்ல மென்ஷன் பண்ணப்படாத ஒரு ஃபேக்ட் தான், இதனால எக்ஸ்ட்ரா ஃபேக்டா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, துர்காராம் மஞ்சாராம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, சூரத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்த இயர் மேக்சிமம் இந்த மாதிரி வித்தியாசமான புக்ல மென்ஷன் பண்ணப்பட்டாத ஒரு ஃபேக்சுவல் பண்ணி எப்படி படிச்சீங்கன்னா இதோட அமைப்பு எந்த இயர் உருவாக்கப்பட்டது, எது தலைநகரமா இருக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது ஆரிய சமாஜம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியும் கூட. இப்போ ஆரிய சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் ஆரிய சமாஜ் கரெக்டா 1875ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. பம்பாய் தலைநகரமா இருக்கக்கூடியது சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகே, சுவாமி தயானந்த சரஸ்வதி உருவாக்கப்பட்டது. சுவாமி தயானந்த சரஸ்வதி பொறுத்த வரைக்கும் நம்ம இவருடைய புக் ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி ஸ்கூல் புக்லயே மென்ஷன் பண்ணிருக்கு. அவருடைய மூவ்மெண்ட் கூட முக்தி இயக்கம், அப்புறம் சுங்கத்தான் இயக்கம், சுக்தி இயக்கம், சுங்கத்தான் இயக்கம், 2 மூவ்மெண்டை கொண்டு வந்திருப்பார். அதாவது யாரெல்லாம் ஹிந்துக்கள் இருந்து முஸ்லீமா மாறினாங்களோ திருப்பியும் முஸ்லீம்கள் இருந்து எதுவா மாத்தணும், கிறிஸ்டினும் கூட. ஹிந்துக்கள் கிறிஸ்டினா மாறினவங்க, முஸ்லீமா மாறினவங்கள திருப்பி என்னது அவங்களுடைய ஓன் ரிலீஜன் ஹிந்துயிசத்துக்கும் கொண்டு வரணும் தான் அந்த மூவ்மெண்ட் சுவாமி தயானந்த சரஸ்வதி கொண்டு வரப்பட்டது. ஓகே, ஹெட் குவார்டர்ஸ் பம்பாய் தான் இருக்குது. அதுக்கப்புறம் லேட்டரா வந்து லாகூருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இது நீங்க பார்க்க வேண்டியது முக்கியமா சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய 3 புத்தகங்கள் ரொம்ப முக்கியம். அதை தெளிவா சொல்ற பாத்துக்கோங்க, கொஞ்சம் ஜூம் கூட பண்ணிடுறேன். 3 முக்கியமான புத்தகங்கள். ஃபர்ஸ்ட் இது நம்ம ஸ்கூல் புக்லயே மென்ஷன் பண்ணிருக்கு, சத்யார்த்த பிரகாசம். இது நீங்க குரூப் 4 ப்ரிப்பரேஷன் பண்ற எல்லார்ட்டையும் கேட்டாலும் தெரிஞ்சிடும். ஓகே, சத்யார்த்த பிரகாஷ் புக் எழுதியவர் யாரா, சுவாமி தயானந்த சரஸ்வதி. அது கேள்வி கேட்க மாட்டாங்க. போன தடவை கூட இந்த குரூப் 2ல கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஒரு புத்தகம் எந்த மொழியிலிருந்து எந்த மொழி எழுதப்பட்டது. அதே மாதிரி சத்யார்த்த பிரகாஷ் என்ன மொழி, என்ன லாங்குவேஜ், ஹிந்தி மொழியில் எழுதப்பட்டது. அப்ப இது மட்டும் புக் கிடையாது. அடுத்து பாருங்க,
வேத பாஷ்ய பூமிகா ஹிந்தி மற்றும் சான்ஸ்கிரிட்ல, அடுத்து வேத பாஷ்யா சான்ஸ்கிரிட்ல. அப்ப 3 புத்தகம் எழுதியிருக்காரு. ஒன்னு சத்யார்த்த பிரகாஷ், இன்னொன்னு வேத பாஷ்ய பூமிகா, இன்னொன்னு வேத பாஷ்யா அப்படி சொல்லிட்டு 3 புத்தகம். அதுல முக்கியமா நீங்க படிக்க வேண்டியது சத்யார்த்த பிரகாஷ் என்ன மொழி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது, ஹிந்தி. நெக்ஸ்ட் நீங்க என்னதான் எதுக்காக தான் போராடினாங்க இது கீழே இருக்குது பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவருடைய முக்கியமான ஸ்லோகன், தயானந்த சரஸ்வதி முக்கியமான ஸ்லோகன், இவர் விடுதலை போராட்ட வீரரும் கூட. ஓகேவா, ரோட்டில் இறங்கி போராட மாட்டாரு, வெறும் பேச்சுக்கிறாரா போராடுறாரு. என்ன அவரோட மூவ்மெண்ட், இந்தியா ஃபார் இந்தியன்ஸ், அதாவது இந்தியா இந்தியர்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அது முக்கியமானது கோ பேக் டு வேதாஸ், வேதங்களை நோக்கி பின்னோக்கி செல்க அப்படின்னு சொல்றாரு. இவரோட ஸ்டேட்மெண்ட், 2 ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அடுத்த ஒரு முக்கியமானது, சுவாமி விவேகானந்தரால் துவங்கப்பட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய குருவின் பெயர்ல உருவாக்கப்பட்ட ராமகிருஷ்ண மிஷன். எந்த ஆண்டு உருவாக்குறாங்க அப்படின்னு ஆண்டு, ஹெட் குவார்டர்ஸ் யார் உருவாக்குறாங்க, இதை மட்டும் நீங்க ஒரு ரிவிஷனா எடுத்துக்கோங்க. எந்த ஆண்டு, 1896ஆம் ஆண்டு பேலூர், அதாவது கல்கட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி பேலூர், ஒரு சிட்டியில யார் உருவாக்கப்பட்டது, சுவாமி விவேகானந்தர் உருவாக்கப்பட்டது. அவருடைய குரு தான் யாரு, ராமகிருஷ்ணா. ஓகே, ராமகிருஷ்ண பரமஹம்சர். இப்போ இந்த மிஷன், இந்த அமைப்பு 2 முக்கியமா பத்திரிகைகள் வெளியிட்டிருக்காங்க. இது கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. என்ன பத்திரிகை பாருங்க, பிரபுத பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் மாதம் வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிகையும், அடுத்து உத்போதனா அப்படின்னு சொல்லிட்டு பெங்காலி மொழியில 2 வாரத்திற்கு ஒரு முறை, 2 வாரங்களுக்கு ஒரு முறை வெளியிடப்படக்கூடிய உத்போதனா அப்படின்னு சொல்லிட்டு பெங்காலி மொழி லாங்குவேஜ். ஓகே, ஹி எஸ்டாப்ளிஷ்ட் ராமகிருஷ்ணா மித். ஓகே, 1897ஆம் ஆண்டு உருவாக்கி இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆக்சுவலா 1896 உருவாக்கி இருப்பாங்க. 97 எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, மடங்குறத எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது நீங்க பார்க்க வேண்டியது அந்த பத்திரிகையை பார்த்து வச்சுக்கோங்க, இயர் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தியோசாபிக்கல் சொசைட்டி, அன்னி பெசன்ட் அவர்களால் உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு, அன்னி பெசன்ட் உருவாக்குற, அன்னி பெசன்ட் தலைமையேற்கப்பட்ட மிக முக்கியமான அமைப்பு. தமிழ்நாடுல இந்த சொசைட்டி ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கு. ஓகே, அதனால முக்கியம். தியோசாபிக்கல் சொசைட்டி 1875ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் இது உருவாக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலா இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க தான் இருக்கும் அப்படின்னா நியூயார்க்ல இருக்கும். அப்ப லேட்டரா தான் என்ன பண்ணுவாங்கன்னா சென்னையில அடையாறுல சேஞ்ச் பண்ணுவாங்க. பாருங்க, நியூயார்க் லேட்டர் எங்க சேஞ்ச் பண்றாங்க, அடையார் நியர் டு சென்னை. இன்னும் 1882 ஹெட் குவார்டர்ஸ் சேஞ்ச் பண்ண இயரும் கேட்பாங்க. ஓகேதா, உருவாக்கப்பட்ட வருஷம் 1875, ஹெட் குவார்டர்ஸ் சேஞ்ச் பண்ணப்பட்ட வருஷம் 1882. யாரெல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னா மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி அண்ட் கொலோனல் ஹெச்எஸ் ஆல்காட், 2 பேர். ஒன்னு பிளவாட்ஸ்கி, இன்னொன்னு ஆல்காட். 2 நபர்களும் சேர்ந்து உருவாக்குற அமைப்பு தான் தியோசாபிக்கல் சொசைட்டி. ஓகேவா, தமிழ் என்ன சொல்ல படிச்சிருப்போம்னா பிரம்ம ஞான சபை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அடையாறுல கூட இன்னமும் அந்த ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி அந்த ஏரியா இன்னமும் இருக்குது, விசிட் கூட பண்ணலாம். ஓகே, அன்னி பெசன்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியாவில் ஹிந்து காலேஜ் அப்படிங்கிற அமைப்பையும், ஹிந்து யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியா டெவலப் ஆனது. ஹிந்து காலேஜ் எப்போ உருவாக்கியிருப்பாங்க, 1898ஆம் ஆண்டு உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த ரிலீஜன் ஒரு ஃபாரினரால் உருவாக்கப்பட்டாலும் அது ஹிந்துயிசத்துக்காக போராடும், அதுதான் இங்க முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து யங் பெங்கால் மூவ்மெண்ட், ரொம்ப கொஞ்சம் முக்கியமானதா. யங் பெங்கால் மூவ்மெண்ட், இது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா இள வங்காள இயக்கம் அப்படி சொல்லுவாங்க. என்னது, இள வங்காள இயக்கம். உருவாக்கப்பட்ட ஆண்டு 1820 30 பிட்வீன் கேப்ல உருவாக்கப்பட்டது. கல்கத்தா தான் தலைநகரம். எப்பவுமே இந்த பெங்கால் மூவ்மெண்ட், பெங்கால் கல்கத்தா தலைநகரமா இருக்கும் போது இளமையான மக்கள் துடிப்புடன் எங்கதான் அதிகமா இருந்தாங்க அந்த காலங்கள்ல அப்படி பார்த்தீங்கன்னா பெங்கால் தான் துடிப்புடன் இளைஞர்கள் அதிகமா இருப்பாங்க. அந்த இடத்துல உருவாக்கப்பட்ட ஒரு ஃபாரினரால் உருவாக்கப்பட்ட ஹெச்வி டெரோசியோ அப்படிங்கிற ஒரு நபர் தான். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸரும் கூட. ஓகேவா, இவருடைய ஸ்பீச்சை கேட்பதற்காக, இவருடைய பாடத்தை கேட்பதற்காக அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம வேற கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு அவங்க கிளாஸ் உட்கார அந்த அளவுக்கு ஒரு திறமை மிக்க பேச்சாளர் இந்திய போராட்டத்திற்காகவும் நிறைய விஷயங்களுக்காகவும் மூவ்மெண்ட் நடத்திருப்பாங்க. ஓகேங்களா, இதை இயர் கல்கட்டா யார் உருவாக்குனா, ஹெச்வி டெரோசியோ, அதை ஒண்ணு வச்சுக்கோங்க. இள வங்காள இயக்கம். நெக்ஸ்ட் தத்துவ போதினி சபா, அதாவது பிரம்ம சமோஜ், இந்த அமைப்பு இருக்குல்ல பிரம்ம சமோஜ் பார்த்தோம்னா இந்த பிரம்ம சமோஜ்ல இருந்து பிரிந்து வந்த ஒரு அமைப்பு தான் தத்துவ போதினி சபா. ஓகேங்களா, ஒரு முக்கியமான ஒரு சபா. இது ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய ஃபேமிலியில ஒரு நபர் தான் யாரு, தேவேந்திரநாத் தாகூர். அவரால் உருவாக்கப்பட்டது 1839. ஒரு 10 வருஷம் கழிச்சு பிரிஞ்சு வந்திருப்பாங்க. எங்கதான் தலைமையகம் இருக்குது அப்படின்னா பெங்கால் தான். ஓகேங்களா, இவங்க நடத்துற ஒரு பத்திரிகை, ஸ்கூல் புக்ல மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு பத்திரிகை தத்துவ போதினி பத்திரிகா. 1839ஆம் ஆண்டு அது என்ன ஆயிடுச்சுன்னா தத்துவ போதினி பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1843 வைக்கிறாங்க. ஓகேங்களா, தத்துவ போதினி சபா உருவாக்கியவர் ரவீந்திரநாத் தாகூரோட ஃபேமிலி மெம்பர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தாகூர் வார்த்தை இருக்கும், தேவேந்திரநாத் தாகூர். எந்த ஆண்டு 1839. அவரோட பத்திரிகையும் அதே தத்துவ போதினி பத்திரிகா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது எல்லாமே கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராகவே இருக்கும். அவங்க மதம் மாற்றுறது அந்த மாதிரி இருக்காங்க. அடுத்து பாருங்க, புக்ல மென்ஷன் பண்ணப்படாததான். ஓகேவா, பரமனாஸ் மண்டலி அப்படின்ற ஒரு அமைப்பு. இது யார் உருவாக்குனா அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா,
தாதாபோ பாண்டுரங்க தார்கரே. ஓகே, அவர் நம்பர் 1849ஆம் ஆண்டு பம்பாய் தலைமையகமா இருக்கு. அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, முக்கியமானது அதிகமாக ஃபோக்கஸ் பிடிச்சுக்கோங்க. அடுத்து வித்யா விஷய உத்திஜிகா மண்டல் அப்படி இந்த அமைப்புல ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. PDF கொடுத்துடுறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இதுதான் நான் கொஸ்டினாவும் கேட்க போறேன். கடைசி என்ன கொஸ்டின் கடைசியா சொல்றேன். ஓகே, ராஜமுந்திரி சோசியல் ரிஃபார்ம் அசோசியேஷன். ராஜமுந்திரி அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே நமக்கு என்னதான் ஞாபகம்னா ஆந்திர பிரதேசத்துக்கு கூடிய ஒரு பிளேஸ். அப்ப தலைமையகம் எங்க உருவாக்கப்பட்டோம்னா ராஜமுந்திரிங்கிற பிளேஸ் ஆந்திர பிரதேசம். எந்த ஆண்டு? 1878. இவர் யார் இந்த அமைப்பு உருவாங்க? இந்த நபர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நான் இந்த நபரை பத்தி கொஸ்டின் கேட்க போறேன். ஓகேவா, கந்தூரி வீரசலிங்கம் பந்துலு. ஓகேவா, கந்தூரி வீரசலிங்க பந்துலு என்ற நபர் தான் இந்த ராஜமுந்திரி சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாரு, அசோசியேஷன் கொண்டு வந்திருப்பாரு 1878. எதுக்காக தான் போராடுவார் அப்படி பார்த்தீங்கன்னா, திருமணம் மறுமணத்திற்காக போராடுவார், விதவை மறுமணத்திற்காகவும் பெண்களுக்காக பள்ளிகளை திறந்து வைப்பார். 1800களில் என்ன செய்வார்? பெண்களுக்காக மெட்ராஸ், அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேச அந்த மாநிலங்கள்ல பெண் குழந்தைகளுக்காக பள்ளிக்கூடங்களையும் திறந்து வைப்பார். ஓகேங்களா, அந்த அளவுக்கு முக்கியமான நபர். கேள்வி கேட்கும்போது பாருங்க. அடுத்து தர்ம சபா, இதான் கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட். தர்ம சபா ராதாகாந்த் தேவ் 1830 கல்கத்தா. நெக்ஸ்ட் வேத சமாஜம், முக்கியமானது வேத சமாஜம். ஏன்னா மெட்ராஸ்ல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. நம்ம ஹிஸ்டரியிலையும் படிச்சிருப்போம், யூனிட் 8லையும். வேத சமாஜம் 1864ஆம் ஆண்டு மெட்ராஸ் ஸ்ரீதரலு நாயுடு அப்படிங்கிற ஒரு நபரால் உருவாக்கப்பட்டது. கேசி சன் நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். அவரோட இன்ஃபுளுன்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா, ஸ்ரீதரலு நாயுடு. அடுத்து விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன், ரொம்ப 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 முக்கியமானது. விதவை மறுமண சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குவாரு. 1861ஆம் ஆண்டு பம்பாய் தலைநகரமா வச்சுட்டு MG ரனடே, அதாவது ஜஸ்டிஸ் ரனடே சொல்லுவாங்க. ஓகேவா, நீதிபதி ரனடே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன். 1861 பம்பாயில் உருவாக்கப்பட்டது. ஓகே, எதுக்காக? விடோ ரீமேரேஜ்க்காக போராடுவாங்க. அடுத்து பம்பாய் பிரசிடென்சி சோசியல் ரிஃபார்ம் அசோசியேஷன், அதுவும் அவரே தான். பம்பாய் 1903ஆம் ஆண்டு MG ரனடே உருவாக்கப்பட்டது தான். அடுத்து பிகில் சேவா மண்டல் குஜராத்தில் உருவாக்கப்படக்கூடியது 1822. அடுத்து வஹாபி. ஓகே, முஸ்லீம் மூவ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப லீஸ்ட் மூவ்மெண்ட் தான் இருக்கும். இந்துக்கள் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸால உருவாக்கப்பட்ட இந்துக்கள் மூவ்மெண்ட், சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும். ஆனா முஸ்லீம் மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதை நம்ம கன்ஃபார்ம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கணும். பாருங்க, வஹாபி மூவ்மெண்ட் எந்த ஆண்டு? 1821 பாட்னா. யார் உருவாக்குறா அப்படின்னா ஸ்ரீ அகமது அப்படிங்கிற ஒரு நபர், சையது அகமது அப்படிங்கிற ஒரு நபரால ராய்பெர்ரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் உருவாக்குறாங்க. சையது அகமது. ஓகேங்களா, முக்கியமான ஒரு மூமெண்ட் வஹாபி மூமெண்ட். இது மூமெண்டே ஒரு விவசாயிக்கு எதிராக வந்து விவசாயம் சேர்ந்து ஒரு என்ன சொல்றது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சமீன்தாருக்கு எதிராகவும், நாளடைவில் இது போக 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 சீக்கியர்களுக்கு எதிராகவும் இந்த போராட்டம் வந்து தூண்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, அதுதான் முஸ்லிம்களுக்கும் சீக்கியர்களுக்கும் உருவாகக்கூடிய ஒரு மூமெண்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த வரிசையில மூமெண்ட் அகமதியா மூமெண்ட். அகமதியா அப்படிங்கிறது பேரை பார்த்தோன்னே இது ஒரு முஸ்லீம் மூமெண்ட் தான். முஸ்லீம்கள்ல ஒரு எப்படி நம்ம ஹிந்துக்கள் தாழ்த்தப்பட்ட இனம் அப்படி இருக்குதோ அதே மாதிரி முஸ்லீம்களையும் மிக முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம்களையும் தாழ்த்தப்பட்ட முஸ்லீமா கருதக்கூடிய ஒரு முஸ்லீம் தான் அகமதியா சொல்லுவாங்க. அவங்களால நடத்தப்பட்ட ஒரு மூமெண்ட் தான் அகமதியா மூமெண்ட். ஓகேங்களா, இது பஞ்சாப் பாகிஸ்தான் கூடிய பஞ்சாப் பகுதியில் உருவாக்கப்படுது. அது யார் உருவாக்கினா மட்டும் பார்த்துக்கோங்க, மிர்சா குலாம் அகமது அந்த நபரால் உருவாக்கும். அடுத்து அலிகார் மூமெண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அலிகார் அப்படிங்கிற பிளேஸ் UP இருக்குது. அலிகார் யூனிவர்சிட்டி உருவாகிருக்கும். அவர் தான் பார்த்தீங்கன்னா சர் சையது அகமது கான் 1866களில் 66 டைம்ல 1960களில் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா, சர் சையது அகமது கான் உருவாக்கிய நபர். இவர் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம்களுக்காக ஒரு காலேஜ் உருவாக்குறாரு. அதான் ஆங்கிலோ முகமது ஓரியன்டல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அலிகார் உருவாக்குவாங்க. அது லேட்டர் என்னவாயிருன்னா அலிகார் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, முக்கியமானது இயர் படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நவ்தவ் உலாமா அப்படி 1894ஆம் ஆண்டு லக்னோல மௌலானா சிக்பில் நமூமி அப்படிங்கிற ஒரு நபரை உருவாக்கியிருப்பாங்க. இதை ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. அடுத்து தியோபந்த் மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தியோபந்த் மூவ்மெண்ட் ஓகே, 1864 தியோபந்த் உத்தரப்பிரதேசல முகமது குவாசிம் நனாவாட்டி அப்படிங்கிற ஒரு நபரால் உருவாக்கப்பட்ட தியோபந்த் மூவ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் காஸ்கர். இதெல்லாம் ஜஸ்ட் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க PDFல. T2 மியார் ரொம்ப முக்கியமானது. T2 மிர் அப்படிங்கிற ஒருத்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு மூவ்மெண்ட் தான் T2 மியார் மூவ்மெண்ட். வஹாபி மூவ்மெண்ட்ல இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் தான். ஓகேவா, அடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் முக்கியமானது வரும். ஃபரைசி மூவ்மெண்ட். எல்லாமே முஸ்லீம் மூவ்மெண்ட்ஸ். ஃபரைசி மூவ்மெண்ட் 1844ஆம் ஆண்டு ஃபரைத்பூர் ஈஸ்டர்ன் பெங்கால் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதை உருவாக்கிய நபர் தான் நம்ம தம்ப்நெயிலே நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, தம்ப்நெயில ஒரு இமேஜ் கொடுத்துருப்போம்னா அந்த இமேஜ் யாருன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு, பாத்துருங்க தெரிஞ்சிருக்கும். அந்த நபர் தான் இந்த தாது மியான், அதாவது ஹஜ் ஷரியத்துல்லா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, தாது மியான் அல்லது ஹஜ் ஷரியத்துல்லா அப்படின்னு சொல்றாங்க.
அவர் உருவாக்கிய ஒரு மூவ்மெண்ட் தான் ஃபரைசி மூவ்மெண்ட். 1840 தான் புக்ல மென்ஷன் பண்ணப்பட்டது. கம்பல்சரி நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுவும் விவசாய ஜமீன்தாருக்கு எதிராக தான் நடக்கும். ஓகேவா? இதை ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பகல்பந்தி மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். பகல்பந்தி மூவ்மெண்ட் கரம் ஷா அண்ட் திப்பு ஷா அப்படிங்கிற 2 நபரால் உருவாக்கப்பட்டது. 18th சென்ச்சுரி உருவாக்கப்பட்டது. அடுத்து அகர் மூவ்மெண்ட். இது வாங்க சீக்கியர்கள், அதாவது எப்படி ஹிந்துக்கள்ல மூவ்மெண்ட் நடக்குது, முஸ்லிம்கள மூவ்மெண்ட் நடக்குது, அதே மாதிரி சீக்கியர்களையும் மூவ்மெண்ட் நடக்குது. 2 மூவ்மெண்ட், ரெண்டுமே கொஞ்சம் சேமா இருக்கும். நிரங்காரி, நாம்தாரி. ஓகே, 2 கன்ஃபியூஸ் ஆகும் அவருடைய உருவாக்க நபர்களை பொறுத்த வரைக்கும். நிரங்காரி, நாம்தாரி. நிரங்காரி அவர்களை பொறுத்த வரைக்கும் யார் உருவாக்குறாங்க அப்படின்னா பாபா தயல் தாஸ் அப்படிங்கிற ஒரு நபரால உருவாக்குறாங்க. ஓகே, நிரங்காரி பாபா தயல் தாஸ். இது நிறம் தயல் தாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிரங்காரி பாபா தயல் தாஸ் 1850 பஞ்சாப் தான். 2மே பஞ்சாப் தான் இருக்கும் போது. அடுத்து நாம்தாரி பாருங்க, நாம்தாரி, நாம் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல யாருன்னா பாபா ராம் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாபா ராம் சிங் அப்படிங்கிற ஒரு நபர் உருவாக்கப்படுகிறது. இதுல வந்து பாபா பல்க் சிங் இருக்கும். உண்மையான பேரு நம்ம ஸ்கூலுக்கு மென்ஷன் பண்ணப்பட்ட பேரு பாபா ராம் சிங் தான் இருக்கும். நாம்தாரி இயக்கம். ஓகே, நாம்தாரி, நிரங்காரி 2 கன்ஃபியூஸ் ஆகும். தெளிவா படிச்சு வச்சுக்கணும். பேர் தான் கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்து லாஸ்டா 2-3 ரிஃபார்ம் மூவ்மெண்ட் பஞ்சாப் நடக்கக்கூடியதுதான். சிங் சபா அப்படிங்கிறது இதுவும் ஸ்கூலுக்குள்ள மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிங் சபா அம்ரிஸ்டார் கூடிய தங்க கோவில் இருக்கிற கோல்டன் டெம்பிள் அந்த பிளேஸ் இருக்கக்கூடிய அம்ரிஸ்டார் இருக்கக்கூடியது 1873ஆம் ஆண்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு மூவ்மெண்ட். அடுத்து அகாலி மூவ்மெண்ட். இப்போ வந்து பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி அப்படின்னா அகாலிதர் கட்சி தான். அந்த மூவ்மெண்ட் இருந்து கட்சியே உருவானது. ஓகே, அகாலி மூவ்மெண்ட் 1920 பஞ்சாப்ல உருவாக்கப்படக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் தான். அடுத்து லாஸ்டா பார்சி மூவ்மெண்ட். ஹிந்து, முஸ்லீம், அடுத்து சீக்கு, கடைசி என்ன வராங்க பார்சி மூவ்மெண்ட். பார்சின்னு ஒரு விதமான ஒரு இனமும் மக்கள் இருக்கிறாங்க. இது ஒரு மதமும் வழிபடுறாங்க. பார்சியை பொறுத்த வரைக்கும் ரஹமன் மத்சய சபா 1851 முக்கியமானது. யார் உருவாக்குறாங்க அப்படின்னா உருவாக்கிய நபரால் தான் அது முக்கியம். யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்களால் உருவாக்கப்பட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. ராஃப்த் கோஃப்டா உங்களுடைய ஒரு பத்திரிகை, இதுவும் கூட படிச்சிருக்கு ராஃப்த் கோஃப்டா. ஓகேங்களா? இப்போ மொத்தமா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 15 சம்பந்தமா மொத்த பிடிஎஃப் இதுதான். 15 சம்பந்தமான ஒரு டோட்டலா ஒரு சோசியல் ஃபார்ம் மூவ்மெண்ட் ஒரு சின்னதா ரிவிஷன். இந்த இயர் யார் உருவாக்குனாங்க அது சம்பந்தமான ஒரு ஃபேக்ட் படிச்சிருந்தோம். ஓகே, இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லயே வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கடைசியா நான் யாரை பத்தி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா கந்தூரி வீரசலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இருக்காருல்ல, கந்தூரி வீரசலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்க, இவரை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். நான் கேட்கிற கொஸ்டின் ஸ்கூல் புக்ல இருக்கு. நான் வெளியே எங்கேயும் சர்ச் பண்ணணும். நீங்க ஸ்கூல் புக் கூகுள்ல சர்ச் பண்ணாதீங்க. கூகுள் சர்ச் பண்ணாம நீங்க ஸ்கூல் புக்ல நீங்க படிச்ச விஷயங்களை தேடி ரிவிஷன் பண்ணி நீங்க எடுத்து சொல்லணும். ஓகேங்களா? கந்தூரி வீரசலிங்கம் அவருடைய பத்திரிகை பெயர் என்ன? ஓகேங்களா? அவருடைய பத்திரிகை பெயர் என்ன? ஸ்கூல் புக்ல இருக்குது. நான் சொல்லிட்டேன், எந்த புக்ல கூட சொல்றேன். 6th இருந்து 8th இந்த கிளாஸஸ்க்குள்ள ஸ்கூல் புக்ல மென்ஷன் பண்ணப்படும். ஓகேங்களா? தேடி வந்து கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.